ஜீவநதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாருமப்பா. தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவாய் வாரு வாழ்வாரே. தீனாவாய் தீமையெல்லாம் அகன்று விடும். வாழ்வில் இருக்கின்ற சாப கட்டுகள் பிசாசுடைய தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக இதோ எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கும் ஆண்டவரே. நிறைவான வாழ்வு வல்லமையான வாழ்வை கொடுக்கும்படியாக உம்முடைய தூய் ஆவியை எங்களுக்கு இறங்கும்படியாக செய்யும் ஆண்டவரே. தூய் ஆவியுடைய அபிஷேகம் அக்கினி ஆனவர் எங்கள் மீது இறங்கும்படியாக ஜெபிப்போம் ஆண்டவரிட. சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாருமப்பா. தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவாய் இறங்கும்படியாகப்பா. எங்களுடைய வாழ்வை மாற்றுமப்பா. தேவைகளோடு வந்திருக்கின்றவருடைய ஆசீர்வாதங்கப்பா. கலக்கத்தோடு அச்சத்தோடு வந்திருக்கின்றவருடைய மன தைரியத்தை தரும் ஆண்டவரே. இதோ இருள் சூழ்ந்த என்னுடைய வாழ்வை வெளிச்சமாக மாற்றும் ஆண்டவரே. எனக்கு ஒரு புது வாழ்வை கொடும் ஆண்டவரே. இதோ கண்ணீரோடு வேதனையோடு கஷ்டத்தோடு பிரச்சனைகளோடு இன்னல்களோடு இக்கட்டுகளோடு இதோ உம்முடைய நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் நான் கலந்து கொண்டிருக்கின்ற ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையை தாங்க அக்கினியானவரே இறங்கும் அப்பா. அப்படி என்று ஆண்டவரை வாழ்த்துவோம், ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். இருளெல்லாம் அகன்றிடட்டும் என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். இருளெல்லாம் அகன்றிடட்டும் என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாருமப்பா. தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஆண்டவரே என்னுடைய வாழ்வை பழைய எல்லாம் களைத்திட செய்வீரப்பா.
எனக்கு புது ஜீவனை, புது ஆற்றலை, புது வல்லமையை என்னுள்ளே கொடுக்கும்படியாக ஆண்டவர் உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, இதோ பாவம் நிறைந்த என்னுடைய வாழ்வை மாற்றி புது வாழ்வை கொடுக்கும்படியாக என்னை நிறைவான வல்லமையால் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை மன்றாடும். ஆண்டவரை ஆராதிப்போம். பழையன கழிந்திடட்டும் என் தெய்வமே, புது ஜீவன் உண்டாகட்டும். பழையன கழிந்திடட்டும் என் தெய்வமே, புது ஜீவன் உண்டாகட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 ஆண்டவரே, அக்கினி ஆண்டவரே, தூய ஆவி கரங்களை உயர்த்தி அபிஷேகம் கொடுத்து பாருங்கள். அக்கினி அக்கினி இயேசுவே, உம்முடைய தூய ஆவியை மீது இறங்கும்படியாக செய்யும் அப்பா. இதோ இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை, இதோ கோடி புனிதராயங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இதோ தேவைகளோடு வந்திருக்கின்றவர்களை ஆசீர்வதிங்க. இதோ இன்னங்களோடு பிரச்சனைகளோடு வந்திருக்கின்றவர்களை ஆசீர்வதிங்க. இவங்களுக்கு என்ன தேவையோ கொடுங்கப்பா. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. இதோ நாங்கள் வாய் திறந்து உம்மிடம் கேட்கிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம் அப்பா. தேவைகளோடு, விண்ணப்பத்தோடு, கருத்துங்களோடு எல்லாரும் வந்திருக்கிறீர்களா? இதோ உடல் வலியோடு, உடல் நோயால் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறா. பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளுக்காக வந்திருக்கிறா. எல்லாவற்றையும் தூய ஆவியினுடைய அபிஷேகம் இதோ இறங்குது. எல்லோரும் கரங்களை விட்டு ஜெபிங்க, வல்லமையோடு ஜெபிங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து இதோ பாவியாக தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்றுவிடும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அமர்வோம். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தையில், மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 25லிருந்து 34 முடிய இறை வார்த்தைகள். வாசிங்களா? ஆறாம் அதிகாரம் 25வது வார்த்தையிலிருந்து. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவதோ என்று நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கடவுள் நமக்கு சொல்லுகின்றது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எதை உண்ண வேண்டும், எதை குடிக்கணும், எதை உடுத்த வேண்டும் அப்படி என்பதை எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்ம எல்லாம் இயேசு நம்ம கடவுளாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் அப்படின்னா இயேசுனுடைய வாழ்வும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இயேசு வாழ்வில் எதை பற்றி எதுக்கும் எப்பவும் அஞ்சினது கிடையாது. கடவுள் இன்றைக்கி பயந்துக்கிறாரா? இயேசு பயந்துருக்கிறாரு. எங்கன்னா படிச்சிருக்க மாட்டோமோ திருவிவிலியத்தில்? பயந்துருக்கிறாரா? இயேசு பயந்துருக்கிறாரா?
யூதர்கள் அவரை கொல்ல நினைத்த போதும் கூட அஞ்சாமல் துணிச்சலோடு தைரியத்தோடு நற்செய்தி பணியை செய்தவராக இருக்கின்றார். 12 வயசாங்க, 12 வயது தான் இயேசுவுக்கு இருந்த பொழுது அந்த தொழுகை கூடத்திலே சென்று எசாயாவினுடைய சுருளேட்டை எடுத்து வாசித்து மக்களுக்கு விளக்கம் கொடுத்தவராக இருக்கிறார். ஒரு பக்கம் அவங்க அப்பா அம்மாலாம் தேடிக்கிறாங்க, எங்கடா பையன் திருவிழாவில் காணாமல் போயிட்டானே, எங்கே போயிட்டான் அப்படின்பதனை கவலையோடு தேடிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு இயேசு அங்கு அந்த மக்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் போதித்து கொண்டிருந்தார். தைரியத்தோடு அவர் அங்கு செய்கிறார். இயேசு இதுக்கு பற்றி கவலை இல்லை. எனக்கு தெரியும், என்னை இப்போ இந்த வயசில் நான் போச்சா கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இயேசு ஒருபோதும் அதை பற்றி கவலைப்படாதவராக போதித்தவராக இருக்கின்றார். செய்கிறார், அற்புதம் எல்லாம் செய்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். எனக்கு தெரியும் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னை இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னா இவர் என்னை நிச்சயமாக கொன்று போடுவார்கள் என்பது அவருக்கு தெரிஞ்சு. ஆனால் இயேசு அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் மீண்டும் மீண்டுமாக தைரியத்தோடு அவர் போதித்தவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்கக்கா அந்த வார்த்தைகளை. நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் பிரியமானவர்களே, சாதாரண ஒரு பறவை கூட அது எதுவுமே பண்றதில்லை, அது மாட்டினது. ஆனால் அதற்கும் கடவுள் வாழ்வு கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நாமும் கூட கடவுளுடைய சாயலாகவே படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய சாயல், கடவுள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா அதே போன்று தான் என்னுடைய மக்களும் இருக்க வேண்டும் அப்படி என்று அவர் ஆசைப்பட்டார். ஆனால் நம்ம தான் எல்லாவற்றையும் நினைத்து நாம் கவலை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் சொல்ற எதை பற்றி நீ கவலைப்பட, ஒரு சின்ன ஒரு பறவைக்கே தினமும் அவர் உணவு கொடுக்கின்ற பொழுது என்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட உங்களை நான் எப்படி கைவிடுவேன்? எப்படி நான் உங்களை கைவிடுவேன்? ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன். எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என் மீது எப்பவுமே நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழுங்க. அதை தொடர்ந்து நம்ம வாசிங்க. கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடி எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். ஒரு சாதாரண ஒரு காட்டு செடிக்கு கடவுள் பார்க்குறாருங்க. சாதாரண ஒரு காட்டு செடிக்கு அது எப்போ வளரணும், அது எப்போ பூ வரணும், அது எப்போ மடியணும் அப்படின்னு கடவுள் காத்து பராமரித்து வருகின்றார். ஆனால் அப்போ அதுக்கே நான் உங்களுக்கு செய்கிறேன்னா உங்களுக்கு எது நான் செய்ய மாட்டேன்னு ஏன் கவலை கொள்றீங்க? எதுக்கு கவலையாக இருக்கீங்க? எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்பிக்கை குன்றியவர்களாக நீங்கள் வாழ்ந்தோம் அப்படி என்றால் நாம் கவலைப்பட்டு தான் இருக்கணும். எப்போ இயேசுவின் மீது நம்பிக்கையோடு நாம் வாழுகின்றோமோ அப்போ நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்றாரு. நம்பிக்கையோடு இருங்க. எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? சாதாரண ஒரு புறா, ஒரு சிட்டுக்குருவிக்கு நான் செய்கிற உணவு கொடுக்குறேன், ஒரு சாதாரண ஒரு செடிக்கு நான் வாழ்வு கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கள் அதை விட மேலானவர்கள் நீங்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை எதுவும் படாதீங்க. ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம பார்ப்போம் நான் எப்படி இருக்கிறேன். அப்போ கடவுளுக்கு ஏற்புடையவராக நான் வாழுகின்றேனா? கடவுளுக்கு ஏற்றார் போன்று நான் வாழுகின்றேனா?
கடவுள் ஒரு சாதாரண ஒரு சிட்டுக்குருவி ஒரு செடியை பாதுகாத்து பேணி அதற்கு வாழ்வு கொடுக்கின்றார். அப்போ நான் எப்படி கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்கின்றன? அந்த நல்லா தான், அது கவலை இல்லை, அதுக்கு தெரியும், அதுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும், நான் ஜாலியாக பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாமும் கூட அதே போன்று கடவுளுக்கு ஏற்றாற் போல நம்பிக்கை உள்ள மக்களாக நாம் வாழுகின்றோமா? தொடர்ந்து வாசிங்க நிறைய வார்த்தையை. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஆகையால் நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. இயேசு தனது உயிர்ப்புக்கு பிறகு தனது சீடர்களிடம் போய் சொன்ன வார்த்தையும் அதுதான். இயேசு தன்னுடைய உயிர்ப்பிற்கு பிறகு தனது சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தையும் இதான், உங்களுக்கு அமைதி உரித்தாக அப்படி என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த சீடர்கள், அந்த திருத்தூதர்கள் அச்சத்தோடு கலக்கத்தோடு பயத்தோடு இருந்தார்கள். என்னையும் இயேசு போன்று இவர்கள் கொன்று போடுவார்களோ அப்படி என்ற ஒரு அச்சம், ஒரு கவலை. ஆனால் இயேசு தனது சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு அமைதி உரித்தாக. நீங்க எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? நான் உங்களோடு இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன். நீ என் மீது எப்பவுமே நம்பிக்கை கொண்ட மக்களாக இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை இலையெல்லாம் நான் செய்வேன். நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம். அதே மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7 வார்த்தைகள் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோருமே பெற்றுக் கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒரு அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளுக்கு அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தையிடம் கேட்பதற்கும் இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, சாதாரண நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம கேட்கணும், அதை தான் நம்ம கொடுப்போம். ஒரு மீனை கேட்டால் நம்ம பாம்பை கொடுப்போம். அப்போது நம்மளை படைத்த இந்த விண்ணக தந்தை, நற்கருணை ஆண்டவர் நம்மை மிகுதியாக இன்னும் ஆசீர்வதிப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னும் மிகுதியாக இந்த நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம், வேற யாருக்கிட்ட கேட்குறோம்? கடவுள் ஒருவர் தான் கேட்டால் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும். ஆனாலும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருங்க. இது கடவுள் கொடுக்கின்ற கடவுள். பிரியமானவளே, அன்று ரத்த போக்குடைய பொண்ணு கூட கவலையோடு இருந்திருக்கலாம். 12 வருடங்களாக ரத்த போக்குடைய பெண் குணம் பெற்றால் அப்படி என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நிறைய இறை வார்த்தை நாம் வாசிக்கின்றோம். பல மருத்துவர்களிடம் சென்றால், பல மருத்துவ பரிசோதனைகளை செய்தால், இருந்தபொழுதும் சுகம் கிடைக்கவில்லை அப்படி என்று சொல்லுகின்றார்கள். ஒரு யூத குலத்திலே ஒரு பெண் வெளியே செல்வது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆனால் மனதிலே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டால், நிச்சயமாக இந்த நபரிடம் நான் சென்றால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒருவேளை அவங்க அந்த பெண்ணை இயேசுவின் முன்பாக வரவழைக்க அங்கே இடம் இல்லாமல் சூழலாக இருக்கலாம். இன்னும் அவருடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துகிறார். அட்லீஸ்ட் அவருடைய ஆடையாச்சு நான் தொட்டா நான் குணம் பெறுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த இரத்த போக்குடைய அந்த பெண் செல்கின்றார். நம்பிக்கை வீண் போகல. இயேசுவினுடைய ஆடையை தொடுகின்றார். இயேசுவினுடைய வல்லமையை அந்த பெண் பெற்றுக்கொண்டதை இயேசு உணர்கின்றார். பிரியமானவர்களே, சுகம் பெற்றா. இயேசு கிட்ட தைரியத்தோடு நம்பிக்கையோடு போனான். தன்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்துட்டான். நிச்சயமாக அவரிடம் சென்றால் எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த குணம் கிடைக்கும் அப்படி என்ற தைரியத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவிடம் சென்றால் அப்படி என்று பார்க்கின்றோம். பார்வையற்ற அந்த நபர் கூட, என்னை யாராச்சும் எனக்கு பார்வை கொடுக்க மாட்டாங்களா, அந்த இயேசு பற்றி நான் கேள்விப்பட்டேன், அவர் எப்போ வருவார் அப்படின்ற பொழுது இயேசுவினுடைய அந்த பெயரை கேள்விப்பட்டனே அழைக்கிறார். இயேசு, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும், எனக்கு மீண்டுமாக பார்வை கிடைக்க வேண்டும், நான் உங்களை பார்க்கணும், நான் நம்பிக்கை வைக்கிறேன், நீங்கள் நிச்சயமா நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் என்னுடைய பார்வை கொடுக்க வேண்டிய ஒரு ஆள். நம்பிக்கையோடு அந்த பார்வையற்ற அந்த மனிதர் கேட்கின்றார். இயேசுவோட நம்பிக்கை நீங்க நீ பார்வை பெற்ற அப்படின்றா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் கூட இந்த இயேசு கிட்ட நாம் வந்திருக்கிறோம்.
இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் இடத்துல நாம் வந்திருக்கிறோம். இதோ இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம்ம இருக்கின்ற போது தான் திருப்பாடல் அழகாக கூறுகின்றது. திருப்பாடல் 56 10 13 வார்த்தைகள் வாசிங்க. கடவுள் மைக்கில் படிக்குமா? கடவுளின் வாக்கை நான் புகழ்கிறேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கிறேன், கடவுளையே நம்பி இருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நான் கடவுளுடைய வாக்கை நான் புகழ்கிறேன். எவ்வளவு நாள் நம்மளுடைய கடவுளுடைய வாக்கை நாம் புகழ்ந்தோம். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறேன். நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? வாசிங்க. கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஏனெனில் சாவினின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர். வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி நீ காத்திரன்றோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாவினின்று நம்மை மீட்டதற்கு கடவுள், பலவிதமான பிரச்சனைகளில் நம்மளை மீட்கின்றவர் இந்த நற்கருணை ஆண்டவர் தான். பிரியமானவர்களே, ஏதோ இந்த பாடலின் வழியாக ஆண்டவர் சொல்லுகின்ற, நாம் கலங்கி போகின்ற, தோற்று போகின்ற, தோண்டு போகின்ற நேரங்களிலெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்கள் எதற்கு நீங்கள் பயப்படுறீங்க? நான் உன்னோடு இருக்கின்றது. என் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஒரு சாதாரண ஒரு பறவைக்கு நான் உணவு கொடுக்கின்றேனே, ஒரு சாதாரண ஒரு செடிக்கு நான் வாழ்வு கொடுக்கின்றேனே. என்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மக்களாகி நீங்கள், உங்களை நான் எவ்வளவு அன்பு செய்கின்றேன், உங்களை எவ்வளவு நான் இரக்கம் காட்டுகின்றேன். இதுவோ நம்மளுடைய வாழ்வில் பிரச்சனைகள் வரலாம், தொழிலில் தோல்விகள் வரலாம், வேலைகளில் தடங்கள் வரலாம், நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வரலாம். எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டவர், நம் கலங்கி போன நேரங்களில் எல்லாம் ஆறுதல் சொல்லக்கூடிய நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம். ஒருக்கத்தோடு வேடுங்க, நம்பிக்கையோடு இருங்க. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான் பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஒருவர் மட்டும்தான் நம்மளுடைய நம்பிக்கை, இவர் மட்டும்தான் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றவர், வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. இயேசுவே, என்னுடைய தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் நான் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் நீர் என்னோடு இருக்கிறார். எனக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், எனக்கு எல்லாமான தேவைகள் இருக்கலாம், ஆனால் நீர் என்னோடு இருக்கின்ற பொழுது அந்த தேவைகள் எல்லாம் நீ கொடுப்பீர் என்று சோவில்லாமல் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற, தெம்ப கொடுக்குறீங்க அப்பா. இதோ என்னுடைய தேவையை காட்டிலும் நீர் என்னோடு இருக்கின்றது அதை விட எனக்கு பெரிது. என்னுடைய தேவைகளை விட நீர் என்னோடு இருக்கின்றது அதை விட சிறந்ததாக நான் பார்க்கிறேன். இயேசுவே, தொடர்ந்து என்ன ஆசைங்க, என்னோடு இருங்க, எப்பொழுதும் நம்பிக்கை கொண்ட மக்களாக என்னை வாழ வைங்க என்று இந்த நற்கருணை ஆண்டவரை செபிங்க. தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும்
பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ, தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரி பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. இயேசுவே, என்னுடைய வாழ்வில் நான் தோல்விகள் இருந்த பொழுதும் நீர் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறீங்கப்பா. இதோ பலர் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்ன பொழுதும் நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, நான் உன்னோட இருக்கிறேன்னு. நீ என்னோடு இருக்கின்றாயா, என்னோடு நீ இணைந்திருக்கின்றாயா. இயேசு, நம்பிக்கையோடு இயேசு கிட்ட வாங்க. இயேசுவே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. எப்பொழுதும் என்னுடைய செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நம்முடைய இறை பிரசன்னத்தை என்னோடு இருக்கும்படியாக செப்பீங்க. மனிதனின் பூஷனை மனமடைவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷனை மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் என்னை மறந்தீர், என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் அன்பு செய்கின்ற கடவுள். நீங்கதாம்பா ஒருவர் மட்டும்தான் நம்பிக்கை, வாழ்வு கொடுக்கின்றவர், நம்மை அனுதினம் நேசிக்கின்றவர். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன கடவுள் இருக்கிறார். நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. இயேசுவே, நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற மக்களை பாருங்கப்பா. கவலைகளோடு, இயக்கங்களோடு, பிரச்சனைகளோடு வந்திருக்கின்ற எங்களுக்கு நீங்க தான்ப்பா நிலையான நம்பிக்கை, நீங்க தான்ப்பா எங்களுக்கு நிலையான சொந்தம். உறவுகள் மாறினாலும் நீர் மாறாத கடவுளாக இருக்கின்றீரப்பா. நாங்கள் பாவங்கள் செய்தாலும் குற்றங்கள் செய்தாலும் உனக்கு எதிராக எல்லா விதமான காரியங்கள் செய்த போதும் நீர் எங்களை அன்பு செய்கின்றீரப்பா, நீர் எங்களை நேசிக்கின்றீரப்பா. நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற எங்களை ஆசீர்வதிங்க. ஏதோ கண்ணீரோடு பிரச்சனையோடு வந்திருக்கின்றவர்களுக்கு மன திடத்தை தாருங்க, மன அமைதியை தாங்க, குழப்பத்திலிருந்து நிம்மதியை தாங்க என்று இருக்கிற ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோம் இயேசுவே இயேசுவே என்று. பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 31வது வார்த்தை வாசிங்க. 10வது அதிகாரம். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். எதுவும் அஞ்சாதீர்கள். சிட்டுக்குருவியோடு நீங்கள் மேலானவர்கள், நீங்கள் எதற்கும் நீங்கள் அஞ்சாதமல் இருங்கள் அப்படின்று. பிரைசலோ பிரியமானவர்களே, அதே நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். 11வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை இயேசு சொல்ல, பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படி என்கின்றார். கடவுள் நம்மளுடைய கவலையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார், நம்முடைய வழிகளை எல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார், நம்முடைய கஷ்டத்தெல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார். பிரியமானவளே, நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் ஒருவர் நம்மோடு இருக்கின்றார். அதைத்தான் திருப்பாடல்கள் கூட நாம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் 62 வாசிங்க. திருப்பாடல் 62 5, 8 இறை வார்த்தைகள். நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்து. மக்களே, உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அரணும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். கடவுள் நம்முடைய கற்பாரையும் அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். நான் சிறிதும் அசைவுறாமல் இருப்பேன். தொடர்ந்து வாசிங்க. என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. என் வலிமை மிகு கற்பாரையும் புகலிடமும் கடவுளே. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மக்களே, நம்மளை பார்த்து சொல்றார் கடவுள், மக்களே எக்காலத்துக்கும் அவரையே நாம் நம்பணும். வேற யாரை நீங்க நம்புறது? அதுதான் நம்ம பாடல கூட, அவரே நம் நம்பிக்கை, அவரையே நீங்கள் நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உள்ளத்தை கடவுளிடத்திலே திறந்து கொட்டுங்க. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை கடவுளிடத்தில் கொட்டுங்க. ஏனென்றால் கடவுள் ஒருவர் மட்டும்தான் நமக்கு அடைக்கலம், நம்பிக்கை. பிரியமானவளே, இந்த நாளில் இதைத்தான் நாம் அதிகம் சிந்தித்தவர்களாக இருக்கிறோம். கடவுள் மீது நம்பிக்கை, என் மீது நம்பிக்கை. அவர் தான் நம்முடைய அரண், அவர் தான் நம்முடைய கோட்டை, அவர் தான் நம்மளுக்கு எல்லாவற்றிலுமாக இருக்கிறார். கடவுளை நம்பினோர் யாரும் கைவிடப்படார் அப்படி என்று சொல்லுகின்ற உதாரணம் சொன்னும். நிறைய உதாரணங்கள், இயேசு செய்த அரும் செயல்கள் எல்லாம் நம்பிக்கையின் பெயரிலே நடந்த ஒரு அரும் செயல்கள். இயேசு நம்பிக்கையோடு போனால், இயேசு போய் யாரும் இயேசு செய்த அற்புதங்கள், ஒருவேளை 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் தான் இயேசு செய்த அற்புதங்கள். அவராக முன் வந்து செய்தன. அல்லது அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போக வேண்டியது அன்னை மரியாள் சொன்னது போது அவள் செய்தது. ஆனால் மற்றது எல்லாமே இயேசுக்கிட்ட போகிறாங்க. நோய்வாய்ப்பட்டவங்க, முடக்குவாதம் முற்றவங்க, பார்வையற்றவங்க எல்லாம் கடவுளோட நம்பிக்கையோடு போகிறாங்க இயேசுக்கிட்ட. எனக்கு பார்வை வேணும், நான் ஏதோ பேசாமல் இருக்கிறேன், எனக்கு பேச்சை கொடுங்க. நான் முடக்குவாதத்தோடு இருக்கிறேன், எனக்கு சுகத்தை கொடுங்க. ஏதோ தொழுநோயோடு இருக்கிறேன், எனக்கு சுகத்தை போக்குங்க, குணம் தாருங்க அப்படி என்று இயேசுவிடம் சென்ற நம்பிக்கையோடு நாம் கூட இந்த நாளில் அதே இயேசு கிட்ட தான் அதே நம்பிக்கையோடு நம்ம வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பார்க்கின்றோம் மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம், மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 50வது இறைவார்த்தை வாசிங்க. ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவரிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது, அவர்கள் மிக மலைத்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கடவுள் சொல்லுகின்ற அவர்கள் எல்லாம் அவரை கண்டு அஞ்சினாங்க. யாரா இது? கடல் மீது நடந்து வருவது யார் எனக்கு தெரியல. கடவுள் இயேசு சொல்றார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாது. எதுக்கு பயப்படுறீங்க? இதை புயலை பார்த்தா, இது காற்றை பார்த்தா நீங்கள் அஞ்சுறீங்க? துணிவோடு இருங்கள், தைரியத்தோடு இருங்க, நான் உங்கள் கூட இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க. இயேசு சொல்லுகின்றது நமக்கு எப்பொழுதுமே துணிவோடு இருங்கள், பயப்படாதீர்கள், அமைதியாக இருங்க, கலங்காதீங்க அப்படின்று. பிரியமானவர்களே, நாம் கூட இதோ இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கப் போகிறார். பிரியமான அனைவரும் முழங்கால் படையிடுவோம். நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு செபிங்க. இயேசு துணிவோடு இருக்க சொல்லி கற்றுக் கொடுக்கிறார், தைரியத்தோடு இருக்க சொல்லி கற்றுக் கொடுக்கிறார், என் மீது நம்பிக்கையோடு இருங்க சொல்லி கொடுக்கிறார். இதோ என்னுடைய அரணும் கோட்டையும் எல்லாமுமாக இயேசு இருக்கிறார். இயேசுவே, இதோ முழங்கால் படியிட்டு இதோ நான் செபிக்கிறேன்.
கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், என்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஏதோ நோய் நொடியோடு இங்க வந்திருக்கலாம், வலிகளோடு வந்திருக்கலாம், வேதனைகளோடு வந்திருக்கலாம். எல்லா வேதனையும் தணிப்பவர் நீர்தான், எல்லா கஷ்டங்களையும் போக்குறவர் நீர்தான், எல்லா விதமான இன்னல் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பவர் நீர்தான் அப்பா. இதோ முழங்கால் படிட்டு உன்னிடம் நான் ஜெபிக்கிறேன். அண்ணாளை போன்று நான் அழுது புலம்பி ஜெபிக்கிறேன் அப்பா. அன்றைக்கு அண்ணாவுக்கு கொடுத்த வாழ்வு கொடுத்தீரே, வரத்தை கொடுத்தீரே, பிள்ளையை கொடுத்தீரே. இதோ எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. நல்ல வரனோடு தேவையோடு வந்திருக்கின்ற, நல்ல திருமணமான நடக்கணும் நினைக்கிற வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வரனை கொடுங்க. இதோ வெளிநாடுக்கு செல்லணும் அப்படின்னு ஆசையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தன்னுடைய எதிர்கால வாழ்வுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு குழப்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான ஆறுதலை சொல்லுங்கப்பா. இதோ நம்பிக்கையோடு நான் உங்களோட ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நான் துணிவோடு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுங்க. தோல்வியை கண்டு பயந்து போகின்ற நேரத்துல என்னோடு இருக்கிறதுக்கான வல்லமை ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. இயேசு சொல்லுகிறார், கவலைப்படாத மகனே, உன்னை என்றும் விசாரிக்கும் கடவுள் நான் தான். நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள். பிரியமானவளே, இதோ நற்கருணை ஆண்டவரே இதோ நம்முடைய மத்தியிலே வரப்போகிறார், உன்னோடு வரப்போறார் நற்கருணை ஆண்டவர். இதோ இயேசு இந்த நற்கருணை ஆண்டவர் இதோ உங்களோடு வந்து சந்திக்க போறார். உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற கடவுள் உங்கள் மத்தியில் வரப்போறார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படி என்று சொன்ன கடவுள், நீங்கள் கேட்டு இருந்தீங்கன்னா, நம்பிக்கையோடு கேட்டு இருந்தீங்கன்னா, இந்த கடவுள் இப்பொழுது உங்க கிட்ட வந்து கொடுக்க போறார். நம்பிக்கையோடு இயேசு நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய மனசுல வரவேற்போம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. எல்லோரும் சேர்ந்து கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. உன்னை என்று விசாரிக்கும் கடவுள், உன் அருகே வருகிற கடவுள். எதற்கும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உன் வாழ்வுல தோல்வியை சந்திக்கிறீங்களா, எதை பற்றியும் கவலைப்படாத. நிச்சயமாக இந்த கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நிச்சயமாக இந்த கடவுள் உங்களை நேசிக்கின்ற கடவுள், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவரே, கவலையோடு வந்திருக்கின்ற எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஆராதிப்போம். உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா, உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா, உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. இதோ காக்கைக்கு அனுதினமும் உணவு கொடுக்கின்ற கடவுள் இதோ என்னையும் வழி நடத்துவா. கலங்காதீங்க, பயப்படாதீர்கள். ஒரு சாதாரண ஒரு செடிக்கு வாழ்வு கொடுக்கின்ற நான் உங்களை எவ்வளவு இன்னலிலே நான் விட முடியும்?
இதை பத்தியே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை நான் கண்மணி போ உங்களை காத்து வருவேன். உன்னுடைய உள்ளங்கையில் நான் உங்களை பொய்த்து வைத்திருக்கிறேன். கவலைப்படாதே மகனே, மகளே. இதோ அச்சத்தோடு இருக்கின்ற உங்களை வாழ்வுல தைரியத்தை கொடுக்கின்ற நற்கரணைக்கு முன்பாக முழங்கால் படிட்டு செபியுங்க. கண்ணீரோடு வேண்டுங்க. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாற்றக்கூடிய கடவுள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. உன்னுடைய துயரமெல்லாம் மாற்றுகின்ற கடவுள், உன்னுடைய பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள், உடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்துல சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை கடவுளிடத்துல சொல்லுங்க. உங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்க போகிறார். உங்கள் கண்ணீரை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்ற போறார். இயேசுவே ஆசீர்வதிங்க என்று நம்பிக்கையோடு ஜெபிங்க. இயேசு உங்களுடைய அருகில் வர இருக்கிறார். துயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே. துயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர் உன் பாரம் சிலுவையில் சுமந்தாரே. கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் சிறகின் நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் சிறகின் நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மாண்புயரின் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்
மகிழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமா. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, தெய்வமே, என் மீது இறங்குமையா. கர்த்தாவே, தெய்வமே, என் மீது இறங்குமையா. என் இயேசுவே, அன்பு தெய்வமே,